Hello students, welcome to Mamas Class 10 Samacheer syllabus Chapter 4 Geometry Similar Triangles. இதில் exercise 4.1 பார்க்கிறோம். Question number 7. In figure, so diagram கொடுத்துட்டாங்க. அதில் OPRQ is a square. OPRQ is a square and angle MLN இந்த angle இந்த vertex இருக்கிற இந்த angle 90 degree prove that னு மூணு similar triangle prove பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க ரெண்டு similar, இது ரெண்டு similar, இது ரெண்டு similar. Fourth one QR square is equal to MQ into RN னு prove பண்ணணும். So இப்போ இந்த diagramல givenல என்ன எழுதியிருக்கோம்? OPRQ is a square. So இந்த ஸ்கொயரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியுமோ அது எல்லாமே அப்ளை பண்ண போகிறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும்? ஸ்கொயர் அப்படின்னாலே ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும். ஸோ OQ அதுக்கு பதிலாக QR எழுதிக்கலாம். PR அதுக்கு பதிலாக QR எழுதிக்கலாம். OP அதுக்கு பதிலாக QRக்கு பதிலாக PR என்ன வேணால் எழுதிக்கலாம். பிகாஸ் ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்த ப்ராப்பர்ட்டி ஈச் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. ஸோ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த ஆங்கிள் 90 டிகிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஆங்கிளும் 90 டிகிரி பிகாஸ் இட் இஸ் அ லீனியர் பேர். அதே மாதிரி இது 90னா இதுவும் 90 டிகிரி. இங்கேயும் இது 90, இது 90, எல்லாமே 90 டிகிரிஸ். அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஸோ OP இஸ் பேரலல் டு QR. இப்போ இந்த QRஐ ரெண்டு பக்கமும் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா MNன்னு கூட சொல்லலாம். ஸோ OP பேரலல் டு MNன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாம் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் LOP அவங்களே சிமிலர்னு கொடுத்துட்டா ஆர்டராக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதே ஆர்டரில் ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் LOP இங்கே இருக்க ட்ரையாங்கிள். இதுவும் QMO. ஸோ இந்த லெஃப்ட் சைட் ட்ரையாங்கிளும் இந்த டாப் ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணுறோம். அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஈக்குவல் ஆங்கிள்ஸ் வேணும். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் இந்த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இப்போ இந்த OLPயை நம்ம எப்படி வரைகிறோம்? LOPயை எப்படி வரைஞ்சிக்கிறோம்? இதில் Lங்கிற ஆங்கிள் 90 டிகிரிங்கிறதுனால நம்ம இந்த 90 டிகிரி கார்னரை Lன்னு வச்சுக்கிறோம். LOP இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்த ட்ரையாங்கிள் QMO. இந்த LOP வரைஞ்ச மாதிரியே இந்த QMO அதே டைரக்ஷனில் வரைஞ்சிக்கிறோம். ஸோ இது QMO. இப்போ இது ரெண்டும் சிமிலராக இருக்கான்னா இந்த கார்னர் L 90 டிகிரியாக இருக்கும்போது இது Q90ஆன்னு செக் பண்ணணும். Q எங்கே இருக்குது? கண்டிப்பாக இது 90 டிகிரி. ஏன்னா ஸ்கொயரோட ஈச் ஆங்கிள் இஸ் 90. இது 90னா இந்த பக்கம் இதுவும் 90 தான். நமக்கு இந்த ட்ரையாங்கிள் தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு வேணும். ஸோ 90 and 90 ஈக்குவல். In these two triangles, angle L is equal to angle Q. The reason each 90 degrees. அடுத்தது இன்னொரு ஆங்கிள் ஈக்குவல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ OPயும் QRும் parallel because it is a square. அந்த QR நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி MN கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எப்படி எடுக்கிறோம்? இது OP, இது QR. அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த QRக்கு பதிலாக MN எடுத்துக்கிறோம். MN இந்த ரெண்டு லைனும் parallel. இப்போ ரெண்டு லைன் parallel இருந்தால் இந்த லைன் which intersects both the lines is called transversal. ஸோ ரெண்டு parallel லைனை இன்டர்செக்ட் பண்ணுற லைனுக்கு பேர் transversal. இப்போ இந்த transversal இந்த parallel லைன் மேலே என்ன ஆங்கிள்ஸ் மேக் பண்ணுது? இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். அந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஏன்னா சேம் டைரக்ஷன் சேம் சென்ஸில் இருக்குது. இல்லை எஃப் ஷேப்னு சொல்லலாம். எப்படி இருந்தால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் டெஃபினெட்லி தே ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்தாலும் அதே ரெண்டு parallel லைனுக்கு இப்போ PN இஸ் த transversal. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ நம்ம மெயின் டயக்ராமில் இங்கே இருக்கிற ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் தே ஆர் ஈக்குவல். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணோன்னா இங்கே இருக்கிற ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அக்கார்டிங் டு திஸ் டயக்ராம். ஏன்னா ரெண்டு லைன் பேரலாக இருக்கும்போது டிரான்ஸ்வர்சல் மேக்ஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் லைக் திஸ் அண்ட் தே ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆங்கிள் வேணும்? இந்த ஆங்கிள். இதுக்கு பேர் LOP. ஆங்கிள் LOP is equal to இந்த ஆங்கிளுக்கு பேர் OMQ. LOPங்கிறது இங்கே இருக்குது, OMQங்கிறது இங்கே இருக்குது. இதுக்கு ரீசன்
LOPயும் OMQயும் equal. Reason corresponding angles. So இப்போ ரெண்டு triangleல ரெண்டு angle equal தெரிஞ்சிருக்கு. So by AA similarity the triangles are similar. So என்ன triangle கொடுத்திருக்காங்க? LOP is similar to QMO. Triangle LOP is similar to triangle QMO. இது first subdivision prove பண்ணியாச்சு. இப்போ second subdivision. Second subdivisionல இதே மாதிரி தான். அதே LOP இந்த top triangle is similar to இந்த right side small triangle prove பண்ண சொல்லியிருக்காங்க. So இது 90, இது 90 நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ரெண்டு angle corresponding angles equal தெரியும். So the triangles are similar. So அதை எழுதும்போது second subdivision triangle வேணா திரும்ப வரைஞ்சிக்கலாம். Triangle LOP and another triangle. Second triangle is RPN. So அதே ஆர்டர்ல அதே டைரக்ஷன்ல எழுதிக்கிறோம். RPN. இந்த R வந்து 90 டிகிரியான்னு செக் பண்றோம். ஸ்கொயர்ல each angle is 90, so R is 90 degree. So இந்த ரெண்டு triangleலையும் angle L is equal to angle R. The reason each 90 degrees. அதே மாதிரி angle இந்த angle இதுக்கு என்ன பேரு? LPO. So LPO இந்த top angle is equal to இந்த top angle RNP. Reason corresponding angles because the lines are parallel. இந்த LPOவும் இந்த RNPயும் equal because they are corresponding angles. இப்போ ரெண்டு triangle ரெண்டு angle equal which implies by AA similarity the triangles are similar. So LOP is similar to triangle RPN. இப்போ first என்ன prove பண்ணோம்? LOP similar to QMO னு prove பண்ணோம். Second அதே LOP similar to RPN னு prove பண்ணோம். So இப்போ இது ரெண்டுல இருந்தும் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இந்த காமனை விட்டுட்டோம்னா QMO is similar to RPN. அதாவது A similar to B and A similar to C which implies B similar to C. Transitive. இதை transitive lawன்னு சொல்லுவோம். So இப்போ நமக்கு இந்த LOP and LOP இதை விட்டுட்டோம்னா QMO is similar to RPN. அதான் நம்மளோட third subdivision. So third subdivisionக்கு answer நம்ம எதுவும் prove பண்ண தேவையில்லை. என்ன மட்டும் எழுதினா போதும். Third subdivision from result 1 and 2 we are arriving the result triangle QMO is similar to triangle RPN. இப்போ fourth subdivisionக்கு இந்த third subdivisionோட result எடுத்துக்கிறோம். thirdல இருக்கிற result என்னது? இந்த ரெண்டு triangle similar. So similar இருந்துச்சுன்னா the corresponding sides are proportion. So third ஓட result எழுதிக்கிறோம். QMO is similar to RPN. இப்போ இதனோட proportionality எழுதுறோம். First two letters QM divided by இங்க first two letters RP is equal to first and last third letter QO divided by RN. இந்த ரெண்டு ரேஷியோ மட்டும் எடுத்தா போதும். தேர்ட் ரேஷியோ தேவையில்லை. MO அண்ட் PN தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். நமக்கு அது இங்கேயே கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். QO into RP is equal to ரைட் சைடு என்ன இருக்கு? QM or MQ into RN. இப்போ இதில் MQ into RNங்கிறது நமக்கு ரிசல்ட்டில் ரைட் சைடில் கிடச்சிருச்சு. MQ into RN. பட் லெஃப்ட் சைடில் QR ஸ்கொயர் வேணும். நமக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? QO into RPன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி மாற்றி எழுதுறோம்னு பார்க்குறோம். QO எங்கே இருக்குது? இங்கே. இந்த QOவை QRன்னு எழுதலாம், PRன்னு எழுதலாம், OPன்னு எழுதலாம். பிகாஸ் ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சின்ஸ் இட் இஸ் a ஸ்கொயர். ஸோ இந்த QOக்கு பதிலாக QR எழுதிக்க போகிறோம். அதேமாதிரி இந்த PRக்கு பதிலாகவும் QR எழுதிக்க போகிறோம். ஸோ this is QR into this also QR, that is equal to MQ into RN
இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா QR square is equal to MQ into RM, hence proof.